எல்லோருமே நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடி ஓடிட்டே இருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம் அந்த ஓட்டத்தை நிறுத்திட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த எல்லையே இல்லாத மிகப்பெரிய யூனிவர்ஸ்ல நாம இங்க எங்கேயோ ஒரு சின்ன புள்ளியா இருக்கோம். ஒருவேளை இங்க இல்லன்னா இங்க. ஆனா எங்க இருந்தாலும் நிச்சயம் இந்த சின்ன நீல நிற உருண்டைக்கு மேலதான் நாம இருக்கிற இந்த பாறைக்கு பேரு பூமி. இது கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கு நடுவுல முடிவே இல்லாத ஒரு பெரிய இருட்டுல தனியா ஒரு தூசி மாதிரி மிதந்துட்டு இருக்கு. சுத்தி பாக்குற தூரம் வரைக்கும் உயிரே இல்லாத ஒரு வெற்றிடம். அப்படிப்பட்ட இடத்துல இந்த ஒரு பாறை மட்டும் உயிரோட்டமா இருக்கு. இந்த பூமியே பிரபஞ்சத்தோட ஒப்பிடும்போது சின்னதுன்னா அதோட கம்பேர் பண்ணா நாம எவ்வளவு சின்ன ஆளுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பூமி நாம இங்க இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு நமக்கு உயிர் கொடுக்கும், சுவாசிக்க காத்து, குடிக்க தண்ணின்னு எல்லாத்தையும் கொடுக்கும். நாம இங்க சிரிப்போம், அழுவோம், அன்பு காட்டுவோம், சண்டை போடுவோம். அப்புறம் ஒரு நாள் இறந்துருவோம். நமக்கு பிடிச்சவங்களும் நமக்காக கொஞ்ச நாள் வருத்தப்படுவாங்க. அப்புறம் அவங்களும் அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சு ஒரு நாள் அவங்களும் போயிடுவாங்க. இன்னும் கொஞ்ச தலைமுறைக்கு பிறகு நம்ம பேர், நம்மளோட ஒரு போட்டோ கூட இந்த பூமியில இருக்குமான்னு சந்தேகம்தான். நம்ம நினைவுகள் எல்லாமே காத்துல கரைஞ்சிடும். இப்போ நம்மள ராத்திரி தூங்க விடாம பண்ற விஷயங்களை யோசிச்சு பாருங்க. ஒரு ஜாப் இன்டர்வியூ, ஒரு சின்ன சண்டை, அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்களோங்கிற பயம். இதெல்லாம் நடக்கலன்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த பெரிய யூனிவர்ஸ் முன்னாடி நம்மளோட இந்த சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் ஒரு தூசிக்கு சமம் கூட இல்லையே. அது எம்மாத்திரம். நாம செய்யற உண்மையான தப்பு என்னன்னா இந்த ஆச்சரியத்தை உணராம இருக்கிறது தான். நாம ஒரு சின்ன கோளத்துல, ஒரு கேலக்சில, ஒரு யூனிவர்ஸ்ல கொஞ்ச காலத்துக்கு உயிரோட